இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 12, 13 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்றேன். ஓகே. இன்னைக்கு என்னோட சேலரி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 6 டிஜிட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 6 டிஜிட்ஸ்ல இருக்கும். 7 ஆக்சுவலா என்னோட சேலரி 50,000 தான். நான் நினைச்சா 5 lakhs கூட டிராப் பண்ணலாம். ஓகே. ஆனா நான் சேலரி 50,000 தான் டிராப் பண்றேன். ஏன்னா என்னோட ஃபேமிலிக்கு 50,000 இஸ் மோர் தென் மோர் எனஃப். தென் எனஃப். ஓகே. புரியுதுங்களா? நான் ரிமைனிங் இருக்கிற என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் எப்படி தெரியுமா பிரிச்சிருக்கேன்? ஒரு 50% வந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை அதே பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்னோட ப்ராஃபிட்டை. ஓகே. சரிங்களா? ரிமைனிங் இருக்கிற 50% அந்த 50% வந்து அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ளஸ் ஒரு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், ஒரு டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த 50% ஆஃப் த ஃபண்டை வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கிற 50% ஆஃப் த சேவிங்ஸில் வந்து நான் ப்ராஃபிட்டை வந்து நான் எப்படி சேவ் பண்ணுறேன்னா ஒரு 20% வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க மேம். ஓகே. ரிமைனிங் இருக்கிற 30%ல ஒரு 10% வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஒரு 10% வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஒரு 5% வந்து எஸ்ஐபிலையும் ஒரு 5% வந்து இன்சூரன்ஸ் அண்ட் மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸஸ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான்.